மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், என்ன இப்பொழுது நீர் சுத்திகரிப்பு நிலையம், அதே போல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது கண்டிப்பாக தேவையான விஷயம். ஆனால் சீனாவில் உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிப்பு கோபுரத்தை சீனா கட்டியிருக்கிறது. என்னடா நடக்குது உலகத்தில்னு பார்த்தா, விந்தை தொழில்நுட்பம் இதுதான் போல. இனி எதிர்காலத்தில் இப்படித்தான் இருக்கும் போல. இப்பொழுது காற்று மாசடைதல் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இதற்கு அமைவாகத்தான் சீனாவில் இப்படியான ஒரு விடயத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சீனாவின் ஷாங்ஷி மாகாணத்தில் தான் இந்த கட்டடம், உயரமான கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டடத்தின் உயரம் 30 அடுக்கு மாடி கட்டடத்துக்கு சமம், கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரம். நாளொன்றுக்கு 10 மில்லியன் கனமீட்டர் காற்றை இது சுத்திகரித்து வெளியிடுகிறது. இது மாசுபட்ட காற்றை உறிஞ்சுகிறது. மின்னியல் வடிப்பான்கள் மூலம் PM2.5 மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளை அகற்றுகிறது. சுத்தமான காற்றை மீண்டும் வெளியிடுகிறது. அடேங்கப்பா, என்ன நடக்குது? சரி, இதனுடைய சிறப்பம்சங்களை பார்த்தால், சூரிய ஆற்றல் மூலம்தான் இது இயங்குகிறது. மாசு துகள்களை 90% வரை குறைக்கிறது. கரிம இழப்பு இல்லாத தொழில்நுட்பம். இந்த கோபுரம் சுற்றுச்சூழல் மாசை 15% குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? இந்த விடயம் சம்பந்தமாக சீன சுற்றுச்சூழல் மையம் என்ன சொல்லியிருக்கின்றால், இது எதிர்கால தீர்வாகுமா என்று கேட்டால், ஆமாம், உடனடியாக காற்று தரத்தை மேம்படுத்துகிறது. அதாவது அதே போல இதனுடைய குறைபாட்டை பார்த்தால் உலகளாவிய மாசுபாட்டுக்கு மட்டுமே தற்காலிக தீர்வு இது. சரியா? எதிர்காலத்தில் 20 கூடுதல் கோபுரங்களை கட்ட சீனா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். காற்றுக்கும் கோபுரம் கட்டி வடிகட்ட வேண்டிய காலம் மாறி போச்சு. ஏனென்றால் உலக வெப்பமாதல், அதே போல தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றல், காற்று மாசுபடுதல் போன்ற பல பிரச்சனைகளால் சுவாச கோளாறுகள் போன்ற பல நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மூச்செடுக்க முடியாது. இப்படியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நகருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் இப்படி கோபுரங்கள் கட்ட வேண்டி வரும். இந்த காணொளி பற்றி உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.